பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மொழியியல் ஆய்வாளர் திரு சபூர் அலி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சபூர். வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் மதச்சார்பற்ற நாடாக இதை அறிவிக்கணும், அதை நோக்கி இதை நகரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மத நல்லிணக்க பேரணியை நடத்துகிறாரு. பல்வேறு விஷயங்களை என்னென்ன மத சார்ந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெலாம் கண்டித்து ஒரு பெரிய பேரணி செய்கிறார். அப்படியே அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கணும், அதுக்கான தேவை உருவாயிருக்கு, சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இந்த இடத்துல நம்ம சமீபத்தில் ஜூன் 14 விடுதலை சிறுத்தைகள் ஒரு மிகப்பெரிய பேரணியை திருச்சியில் நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்த எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதிலிருந்து இவர் எப்படி மாறுபடுகிறாருன்னு பார்ப்போம். திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை பற்றி சொல்லும்போது நம்ம இப்போ சமீபத்தில் கூட பார்த்துருக்கோம், பாரத் இந்தியா இந்த 2 வாரத்துக்கு இடையில உள்ள கான்ட்ரவர்சியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். திருமாவளவன் அந்த மேடையில் தெளிவாக அவர் சொன்னது என்னென்னா, பாரத் என்பது மனு அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்தியா. இந்தியா அப்படிங்கிறது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசியலமைப்பின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நாடு அப்படின்னு சொல்லி 2ஐயும் பிரித்து காட்டுறாரு. இப்போ இந்த இடத்துல பாரத்தும் இந்தியாவும் ஒன்று கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அதை தெளிவாக கோடிட்டு திரும்ப காட்டுறாரு. அப்போது கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இந்தியாவை அந்த மனுவின் அடிப்படையில் இல்லாட்டி அவங்க குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதியையும் இனங்களாக அறிவிக்கணும், அதன் அடிப்படையில் இந்த நாட்டை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 பேருக்குள்ள வேறுபாடு என்னென்னா, திரும்ப சொல்கிறது என்னென்னா, அனைத்து இந்தியர்களுக்கும் சம வாய்ப்புகளை கொடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு அவர் பேசுகிறாரு. அதற்கு எதிர்மறையாக அந்த ஒரு படிநிலைகள் கொண்ட இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த 2ம் முற்றிலுமாக முரண்பாடான ஒன்று. ஆனால் திரும்ப இவங்க 2 பேரும் நம்ம தொடர்ந்து பார்த்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் வளர்ந்துருக்காங்க. ஆனால் திரும்ப ஒரு குறிப்பிட்ட பாதையில் இந்த நாட்டை ஜனநாயகத்தை திருப்புறதுல ஒரு தொடர் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதில் அவருடைய இப்போ சமீபத்தில் நடத்தின அந்த பேரணி ரொம்ப ஒரு திருப்பு முனை வாய்ந்ததாக தமிழக அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் அமைந்திருக்குது. இதன் அடிப்படையில் தான் இது 2ஐயும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு புதிய பாதை இன் த சென்ஸ், இப்போ அவங்க எந்த பாதையில் ஆர்எஸ்எஸோட இணைந்து இயங்குறதுனால அவங்ககிட்ட அந்த பண்பு வருது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய புதிய லட்சியங்களையும் புதிய இலக்குகளையும் இப்போ நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கருத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேவையை ஒட்டி தான் கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. சிலது கொள்கை ரீதியாக நம்ம ஒரு கனவை வச்சுருக்கலாம். பட் சிலது தற்போதைக்கு தேவை இருக்கலாம், அதை நம்ம கருத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ திரும்ப பேசுகிற கருத்து எதன் அடிப்படையில் அவர் அந்த கருத்துக்கு வராரு, புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமி எதன் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்கிறார். அது மக்கள்கிட்ட 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தோட தலைவராக இருக்காங்க. அந்த மக்கள் பிரதிபலிக்கிறத அவங்க கருத்தை முன்மொழிகிறாங்களா, அல்லது அவங்க மனசில் இருக்கிற விஷயத்தை கிரவுண்டில் பேசணும்னு நினைக்கிறாங்களா? இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படின்னா, இனிமே வருங்காலத்திற்கு எது மக்களை வளப்படுத்துவதாக அமையும், அந்த கருத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, திருமா அவர்கள் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ரேலிலையும் இந்த ஒட்டுமொத்த பேரணிலையும் திருமா மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, சமூகத்தில் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். இப்போ வக்பு திருத்த மசோதாவை எடுத்துக்கிட்டாலும், அல்லது சிஏஏ சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கிட்டாலும், அல்ல எதை எடுத்தாலுமே வலதுசாரி அரசுகள், குறிப்பாக பாரதிய ஜனதா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களிடையே வன்முறையை தூண்டுறது, வன்முறையை ஊக்குவிக்கிறது, வன்முறை அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துறது, இது சம்பந்தமாக அவங்க தொடர்ச்சியாக அரசியலை நகர்த்துறாங்க. ஆனால் திரும்ப அதுக்கு எதிராக என்னத்தை முன்வைக்கிறாரு அப்படின்னா, ஒற்றுமையை முன்வைக்கிறாரு. அப்படி ஒற்றுமையை முன்வைக்கும் போதும் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த ஒற்றுமையை அழகியல் அடிப்படையில் குளோரிஃபை பண்ணலாம் அவர் பண்ணலாம். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு நாட்டில் சமத்துவம் உருவாகும் போது மட்டும்தான் வளர்ச்சி உருவாகும். அவங்க போட்ட தீர்மானத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமத்துவ ஆணையத்தை உருவாக்க வேண்டும்,
அப்புறம் வன்முறைக்கு எதிரான சட்டங்களை உருவாக்க வேண்டும். இந்த லோக்பால் சட்டம் மாதிரி, லோக்பால் வந்து எப்படி வந்து தன்னிச்சையாக எல்லாரையும் ஊழல் பண்ணவங்களை எடுத்து ஜெயிலுக்குள்ளே போடுற மாதிரி, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வன்முறைக்கும் மதவாத வன்முறையை தூண்டுற குரூப்புக்கும் அவங்கள உள்ளே கொண்டு போகிறதற்கு, ஜெயிலுக்குள்ளே அடைக்கிறதுக்கு ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும். அதே போல் வந்து அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கும்பல் கொலைகள் நடக்குது, இந்தியா ஃபுல்லாக வந்து கும்பல் கொலைகள் நடக்குது, அதை வந்து கொடிய குற்றமாக கருதி அதுக்கு தண்டனைகள்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒட்டுமொத்த தீர்மானத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது முழுமையாக திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா, அம்பேத்கரின் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் அரசியல் நகல்வுகள், அரசியல் மொபிலைசேஷன், மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறது, மக்களை இணைக்கிறது எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, நாட்டின் மக்களிடத்தில் ஒற்றுமையும் சம வாய்ப்பையும் உறுதிப்படுத்தும் விதமாக அமைய வேணும்னு அவர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த இடத்துல அவர் வந்து இன்னும் குறிப்பிட்டு மிகவும் நுட்பமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த பேரணிக்கு அப்புறம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பல்வேறு யூடியூப் சேனல்களில் வந்து இதை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. ஏன் எப்படின்னா, திரும்ப வந்து இந்த தடவை இந்தியாவின் வளர்ச்சி, இந்தியா நாங்கள் வந்து பிரதமர் பதவியை பிடிக்கிறோம், அது அதிகாரமிக்க பதவி, இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்லாம் பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதே இல்லை. அப்போ இந்தியாவின் வளர்ச்சின்னு பேசும்போது இப்போ உள்ள அரசுகள் இந்தியா ஏதாவது சாதனை புரிந்தாலும் அந்த சாதனையெல்லாம் வந்து இவர் அங்கீகரிக்காத ஆள் அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு 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 எடுத்துக்காட்டு மூலமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் பக்கத்து வீடு, 2 பக்கத்து வீடு இருக்காங்க, 2 பக்கத்து வீடுகளுக்கும் தொடர்ச்சியாக வன்முறை இருந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா இந்த 2 குடும்பமும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வந்து இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஒற்றுமையாக இருக்கும் சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு எல்லாம் தகவல்களை பரிமாறிக்கிற முடியும். இப்போ வந்து 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு காலேஜில் படிக்கிறான், இன்னொரு பையன் இன்னொரு காலேஜில் படிக்கிறான். வர வாய்ப்புகளை இவங்க வந்து ஒன்றா வந்து ஷேர் பண்ணிக்கிறது, ஒன்றா இயங்கி ஒற்றுமையாக வேலை செய்யும்போது மட்டும்தான் புதிய சிந்தனைகளும் புதிய ஐடியாக்களும் வரும். அப்போ இந்தியாவில் மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வலதுசாரி அமைப்புகள், இப்போ குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்படும் பாரதிய ஜனதா வன்முறையை ஒவ்வொரு ஜாதி அடிப்படையிலையும் பிரிவினை இருக்குது, அப்புறம் வந்து மதத்தின் அடிப்படையில் பிரிவினை இருக்குது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மோதல்களையும் உருவாக்கி, இந்த மோதல்களின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அரசியல் வாய்ப்புகளை கொடுத்து இதை சோசியல் இன்ஜினியரிங் அப்படிலாம் பேசி வன்முறையின் அடிப்படையிலேயே எல்லா அரசியலையும் வடிவமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வடிவமைக்கும் போது புதிய மாற்றங்கள் எப்படி உருவாகும்? அதான் நம்ம பக்கத்து வீடு 2 வீட்டில் எப்படி வன்முறை இருந்தால் புதிய சிந்தனைகளோ வளர்ச்சியோ இருக்காதோ, இந்த இந்தியாவிலையும் அந்த வளர்ச்சியே இருக்காது. அப்போ திருமாவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் குறிப்பாக எல்லா வகையிலையுமே வந்து சமத்துவத்தை உறுதிப்படுத்தணும். சமத்துவத்தை நீங்கள் உறுதிப்படுத்தினா மட்டும்தான் நாட்டில் ஒற்றுமை உருவாகும். நாட்டில் ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி சிந்திப்பீங்க. அவர் அதன் தொடர்ச்சியாக அந்த பேரணியில் அவர் அந்த மேடையில் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இந்த அரசியல் தளத்தில் நம்ம எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கோம். வலதுசாரி அமைப்புகள் என்னைக்காவது பள்ளிக்கூடங்கள் தேவைன்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்காங்களா? கல்லூரிகள் தேவைன்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இல்லை குடிநீர் தேவைன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்களா? அவங்களுடைய எல்லா போராட்ட வடிவ முறைகளும் எதை நோக்கி மையமாக இருக்குது? கோவில்கள் சம்பந்தமாக, மத ரீதியாக வன்முறையை தூண்டுறது, இதை மாதிரி மையமாக வச்சு தானே அவங்க அடிக்கடி இப்போ சமீபத்தில் கூட ஜூன் 22 மதுரையில் வந்து முருகன் மாநாடு நடக்க போகுது. அப்போ அதை கூட மையமாக வச்சு அவர் அதையும் மனசில் வச்சு அவர் பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி வன்முறையை வச்சே வந்து மக்களை ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுறாங்க, மக்களை வந்து மோத விடுறாங்க, இதன் மூலமாக தொடர்ச்சியாக அவங்க இயங்க நினைக்கிறாங்க, இது வளர்ச்சியை உருவாக்காது. அப்போ உண்மையிலேயே மற்ற எல்லாத்தையும் விட அவர்கள் மட்டுமே இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு அந்த இந்திய தேசியம்னு சொல்கிறோம்னா இந்தியாவின் வளர்ச்சிக்கு பேசுறது அப்படின்னா திருமாவை மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து இவர் எல்லாத்தையும் விட வேறுபட்டு தன்னை நினைக்கிறார். அப்போ இந்த நாட்டில் சமத்துவத்தை உறுதிப்படுத்த யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் உண்மையான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பள்ளிக்கூடம் வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்களா, கல்லூரிகள் நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல். அப்போ அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, சைனாவில் உள்ள கல்லூரிகள் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் உள்ள கல்லூரிகள் எப்படி இருக்குது, ஜெர்மனில் உள்ள கல்லூரிகள் எப்படி இருக்குது, இந்த கல்லூரி மாதிரி இங்கே மாற்றணும், இந்த மாதிரி யாராவது நீங்கள் போராட்ட காலத்துக்கு வாரீங்களா? அப்படி இல்லாத போது இந்த நாட்டில் என்ன நடக்கும்னா வளர்ச்சி இருக்காது. இப்போ வளர்ச்சியை நோக்கி அவர் வந்து புதுசாக அரசியலை முன்வைக்கும் போது இதை மையமாக வச்சு நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அவர் வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு. திருமாவை மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து கொண்டு செல்ல முடியும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பத்திலேருந்து 35 வருஷமாக அவர் இருக்கிறதாக அரசியல் தளத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக தமிழக அரசியலில் அதிகமாக
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, அழுத்தம் தரக்கூடிய, கருத்தியலை வடிவமைக்கக்கூடிய, நரேட்டிவ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து திருமா தான் உருவாக்கியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசியலுடைய மைய அரசியலே வந்து மதச்சார்பு கொண்ட அரசியலா, மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடத்துல விசிக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது அது அந்த அந்த பார்வையில அவர் சொல்றாரு. ஆமா. அந்த இல்ல மாதிரி. நான் என்ன ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மாநில கட்சியா இப்பதான் அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஒரு சின்ன கட்சி தான், பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லாத கட்சி தான். அந்த கட்சி எப்படி இந்திய லெவலான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்த முடியும்? அதை புரிஞ்சுக்க முடியல. ஆமா. இப்போ இதை இப்படி எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேயே பல்வேறு கட்சிகளை வந்து, பல்வேறு தலைவர்களை வந்து பாரதிய ஜனதா வந்து தன்னோட கைக்குள்ளே எடுக்க முடிஞ்சது. நீங்களே நம்ம யூடியூப் சேனல்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் வந்து சொல்லியிருப்பாங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, பணம் பதவி எல்லாத்தையும் திருமாவர்களுக்கு கொடுத்தோம், அப்படி இருந்தும் அவர் வந்து இதை எடுத்துக்கிறல அப்படிங்கும்போது, அப்போ இந்தியாவிலேயே ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளமாக அவர் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் இந்த கூட்டங்கள் நடத்துறது, இந்த ரேலி நடத்துறது, இதுவெல்லாம் வந்து என்னென்னா ஜனநாயகத்தையும் இதையும் முழுமையாக சமத்துவத்தை சொல்லி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அவர் ஒன்று கூட்டுறாரு. இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா தேசிய அரசியலில் நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ அவர் முன்னெடுக்கிற அரசியல் இந்த கருத்துக்கு மக்கள்கிட்ட வந்து உண்மையிலேயே தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது டெல்லி வரைக்கும் தெரிய வருதில்ல. அந்த இந்தியா கூட்டணியில் இப்படி ஒரு அரசியல் நடக்குது, இந்த அரசியலினுடைய தாக்கம் வந்து அங்கே வந்து பிரதிபலிக்கும். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய அரசியலில், மதச்சார்மை அரசியலில் கூர்மைப்படுத்தும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இருக்காரு. இல்லை, இப்போ இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மோடியும் பாஜக, மோடி தலைமையிலான பாஜக வெளிப்படையாக ஒரு மதவாத அரசியல் முன்னெடுக்கிறாங்கிறது தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்களுக்கு எதிராக அரசியல் களம் காண வேண்டிய கட்சிகள் வெளிப்படையாக அதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தாகணும். நெரேட்டிவ் யார் செட் பண்ணுறாருன்னா மோடி செட் பண்ணுறாரு. நான் மதச்சார்பு கொண்டவன், அப்போ எனக்கு எதிரான நெரேட்டிவ் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதா அந்த ஆப்ஷன். அப்போ அதை நோக்கி எடுக்கிறது தான் அது. அப்படியும் இங்கே நிர்ணயிக்கிற இடத்துல வந்து பாஜகவும் வலதுசாரி தான் இருக்காங்களே. அப்போ நான் தான் அந்த அரசியலோட விஷயத்தை நிர்மாணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? இங்கே இருந்துட்டு நான் தான் அந்த விஷயத்தை வடிவமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்வை கொடுக்க முடியுமா? இப்போ அதே இடத்துல தான் இப்போ என்னென்னா, ஒன்று வந்து மதச்சார்பற்ற அரசியல், இன்னொன்று மதச்சார்பற்ற அரசியல். இப்போ இந்த இடத்துல வந்து திருமா சிறிதளவு அவர் மாறுபடுறாரு. அந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் அந்த தீர்மானத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து வன்முறையை தூண்டுவோம், அதன் மூலமாக மக்களை பிரிப்போம்னு அவங்க சொல்லும்போது, இல்லை இந்த இடத்துல நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு கூட நிற்போம், பாதுகாப்போம், இதை மட்டும் சொல்லாமல் அவர் அடுத்த கட்டத்துக்கும் வராரு. அடுத்த கட்டம் என்னென்னா, இந்த ஒற்றுமை இருந்தால் தான் நாட்டினுடைய வளர்ச்சி வரும்னு வளர்ச்சிங்கிற ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா கூட்டணியோ இல்லை நம்ம வந்து ப்ராக்ரஸிவ் பொலிட்டிக்கல் குரூப்ஸோ இனிமேல் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, மதச்சார்பின்மை, மத சார்ந்த அரசியல். இதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் என்ன பேச வேண்டிய தளத்துக்கு வரீங்கன்னா, வளர்ச்சி. இந்த நாட்டினுள்ள எப்படி அமைதியை உருவாக்கணும், அமைதியின் மூலமாக மட்டும்தான் வளர்ச்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற புள்ளிக்கு இவர் வந்து இப்போ கடத்துறாரு. அதை வந்து ஷார்பன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 விதமாக கிளியராக அவர் வந்து சொல்கிறாரு. தமிழக அரசியலில் மையமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அர்த்தம் என்னென்னா, குறிப்பிட்ட இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, தமிழக மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் அந்த நரேட்டிவில் மையப்புள்ளிக்கு வருது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவர் குறிப்பிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை எப்படி போகும், இது எப்படி மக்களை ஒருங்கிணைக்கும், ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் எப்படி இது பண்ணுறாருன்னா, மக்களினுக்கு சம வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். திருப்பி இந்த அரசியலை நீங்கள் பார்த்துட்டே வரும்போது சம வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லுவதன் மூலமாக வளர்ச்சியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த இடத்துல தான் வந்து என்னென்னா, இந்தியா கூட்டணியினுடைய நரேட்டிவே இன்னொரு லெவலுக்கு போக போகுது. இல்லை, ஓகே. இப்போ இங்கே ஒரு டவுட் இருக்குது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வந்து இந்தியா அலையன்ஸில் ஒரு சின்ன பார்ட்டி தான் விசிக. அது ஒரு மாநில கட்சி தான். ஓகேவா? இப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்சராக விசிக தான் இருக்கான்ற கேள்வி இருக்குது. இந்திய அரசியலில் இவங்களால எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக அந்த பாலிடிக்ஸ் செய்ய முடியுது? ரெண்டாவது என்னென்னா, இவர் இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பகுதியில் இந்த விஷயத்தை செய்கிறாரு. இந்தியாவுடைய தலைமையிடமாக டெல்லியிலையோ இல்லை முக்கியமான அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த விஷயத்தை செய்யலை, ஒரு சின்ன இடத்துல செய்கிறாரு. ரெண்டாவது, தமிழ்நாடு அப்படிங்கிற எப்பயும் ஒரு சேஃப் ஜோன். இங்கே தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி அரசியல் ரிப்பீட்டடாக பேச முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரியான இந்த வெறுப்பு அரசியல் எல்லாமே வட மாநிலம் தான் இருக்குது. அங்கே இந்த அரசியல் எதுவும் போக மாட்டாங்க. இதெல்லாம் இதுக்குள்ளே தான் நிற்குது, இதுக்குள்ளே தான் முடிஞ்சு போகுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்திய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? எப்படி இந்திய அலையன்ஸுடைய ஒரு இன்ஃப்ளூன்ஸ் அது மாறும்? இப்போ எல்லாரும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, டெல்லியில் வச்சு ஒரு போராட்டத்தையோ ஒரு ரேலியோ நடத்தினா தான் இது வந்து டெல்லியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்,
இது சென்னையில் நடத்தினானா அது தமிழ்நாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி வந்து புரிதல் இருக்குது. இது அப்படி அர்த்தம் இல்லை. இது எப்படின்னா, நீங்கள் அரசியல் தளத்தில் நீங்கள் இப்போ திரும்ப வந்து இதே வக்பு சம்மந்தமான போராட்டங்கள் எங்கன்னா கேரளாவில் முன்னெடுத்திருக்கிறாரு, மற்ற மாநிலங்கள்லையும் முன்னெடுத்திருக்கிறாரு. அது வந்து எப்படின்னா, பெஹல்காம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க டயத்திலேயே அவர் வந்து அப்படி முன்னெடுக்கிறாரு. அப்படி முன்னெடுக்கும் போது இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல பண்ணுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நார்த் இந்தியன் பாலிடிக்ஸுக்குமே அவங்களுக்குமே வந்து ஒரு ஹோப்பு கொடுக்கும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்றைக்குமே அரசியல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு அது வந்து தொடர்ச்சியாக வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நிலப்பகுதியிலேருந்து இன்னொரு நிலப்பகுதிக்கு அப்படி வந்து போகத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மையப்பகுதியாக நம்ம அதை விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டோங்கிறாரு. அதே மாதிரி இந்தியா கூட்டணியினுடைய அதை வந்து கூர்மைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்தியா கூட்டணிக்கு இன்னொரு ஹோப்பு, ஒரு நாங்கள் வளர்ச்சி. இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து சமத்துவம், அதுக்கப்புறம் அந்த சமத்துவம் தான் வளர்ச்சியை கொடுக்கும். இந்த 2 ஷிஃப்ட் நடக்குது இல்லை, இந்த ஷிஃப்ட்டில் வந்து என்ன செய்யும்னா, இது வந்து புது நரேட்டிவாக உருவாக்க ஆரம்பிக்கும். இப்போ அரசியல் தளத்தில் இந்த தடவை அவர் வந்து பேசும்போது என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, நமது அரசியல் எதனை மையப்படுத்தி இருக்கணும் அப்படின்னா, செக்குலரிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம், இதை 3ஐயும் மையப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நமது அரசியல் செயல்பாடுகள் வந்து ஒரு 4 அம்சங்களை முக்கியமாக கொள்ளணும். அதெல்லாம் என்னென்னா, நீதி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவங்கிறதும் வேணும், சுதந்திரம் வேணும், சமத்துவம் வேணும். இதெல்லாம் மையமாக வச்சு அரசியல் தளத்தில் ஒரு மக்களை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை அவர் இதே மாதிரி யாருமே அவங்க வந்து எடுத்தது கிடையாது. இல்லை இப்போ என்னன்னா, திரும்ப பண்ணுற பாலிடிக்ஸ் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதோட ரீச் அவுட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தெளிவாக பேசுகிறேன். இப்போ நீங்கன்னா ஒரு இந்தியா அலையன்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு வியூகமாக இதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், திரும்ப பேசுகிற பாலிடிக்ஸ் எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குள்ளான சொல்யூஷன் இங்கே பேசுகிறாரு. நிச்சயமாக அவர் சொல்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் கிடையாது, அப்படி தானே? தமிழ்நாட்டில் அவர் வந்து டெல்லியை நோக்கி இந்தியாவில் இருக்கிற மற்ற இடத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, சரத் பவார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தேசிய லீடர்ஸோட அட்டென்ஷன், பிறகு இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் அந்த இடத்துல கூடும்பொழுது தான் வந்து அதோடைய வியூ தெரியும். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி ராஜஸ்தான்லேருந்து ஒரு தலைவர் வராருன்னா, அப்போ அங்கே அந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த மக்கள் நம்ம தலைவராண்ட அங்கே போகிறாரு, என்ன பிரச்சனைக்கு போகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்ச முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு சிறிய ஒரு குழுவாக விசிக்க மட்டும் செய்யக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இந்திய அளவிலான ஒரு முக்கியமான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ கருத்தியல் வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வெளியே வந்து அது தெரியாது. ஆனால் இதை பற்றி நீங்கள் சொல்கிறோன்னா, இப்போ கட்டுரைகள் வரும். இப்போ என்னென்னா, இதை பற்றி விமர்சனங்கள் நிறைய கட்டுரைகள் எழுதுவாங்க. இப்போ சாட்ஜிபிட்டியில் நீங்கள் எடுத்து திருமாவை பற்றி கேட்டிங்கன்னா, அவர் இந்தியாவிலேயே சமத்துவத்தை பேசக்கூடிய தன்னெழுச்சியாக வந்து தலைவர்னு அவர் பேர் தான் ஏஐயில் வருது. இப்போ இந்த இளைஞர்கள் இப்போ ஏஐ மூலமாக சாட்ஜிபிட்டிலேயோ ஏதோ பார்க்கும்போது திருமா பேர் தான் அங்கே வருது. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஐடியாலஜிக்கல் தாக்கத்தை ஏற்படுத்தும். என்றைக்குமே வந்து ஐடியாலஜிக்கல் தாக்கம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் ஒரு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டின்னு ஒரு கருத்துருவாக்கம் வந்துச்சு. அந்த கருத்துருவாக்கம் நம்ம இந்தியாவில் வந்து சுதந்திரம் அடைவதற்கு இந்த கருத்து வந்து முக்கியமாக இது பண்ணிச்சு. அதுக்காண்டி என்ன அர்த்தம்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்காரங்க இங்கே வந்து எதையும் பேசலை. அவங்களுக்கு இப்போ வந்து நேரு, காந்தி இவங்கெல்லாம் போனது வந்து எங்கே பார்த்தோம்னா லண்டனில் தான் போயிருக்காங்க, ஃப்ரான்ஸுக்கு கூட போகலை. ஆனால் இந்த கருத்து எப்படி உள்ளே வந்திருக்குன்னு பார்த்தீங்கல்ல, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த ஐடியாலஜிங்கிறது இப்படி தான் இன்விசிபிளாக அது வந்து அப்படி ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகும்போது அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி, அதுதான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. நேரு, காந்தி, பட்டேல் இவங்க எல்லாருமே வந்து அந்த அதனுடைய எடுத்து தான் அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்திய அரசியலில் எல்லா இடங்கள்லையும் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து தோல்வியோ இல்லாட்டி எல்லா இடமே ரைட் விங் ஃபோர்ஸஸ் எமர்ஜ் ஆகிட்டு ஜெயிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து இவ்வளோ பேர் கூட்டுறாங்க. பெஹல்காம் இஷ்யூ நடக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி சமத்துவத்தெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்து வெளியே போகத்தானே செய்யும். அப்போ வந்து இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரையுமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை, அவருடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை சக தலைவர்கள் ஏன் செய்ய மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து கேட்கும்போது இந்த வியூ, இவர்கிட்ட கேட்கும்போது என்ன வியூனா, நீங்கள் அவங்களெல்லாம் அழைச்சி நீங்கள் இந்த விஷயத்தை பெரிய அளவில் வைடாக கொண்டு போகலாம் அப்படின்ற கேள்வி இருக்குது. தனித்து நான் இவர் மட்டும் தான் செய்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, எனக்கு முதல்வர் பதவியோ ஆட்சி அதிகமாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதை புறக்கணிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அதிகாரத்துக்கு ஆசைப்படாத தலைவர் தான் இருக்கணுமா?
அப்படிப்பட்டவங்களால இதை செய்ய முடியுமா? அப்போ அதிகாரத்தை நோக்கி நகரம்னா இந்த அரசியலில் ஈடுபடக்கூடாது, இறங்கக்கூடாதா? எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்களே வந்து அதிகாரம் அது இன்னொரு மாற்று கருத்தை சொல்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்க வந்து தனித்துவமாக இப்போ வந்து திரும்ப வந்து அவங்கள வந்து வளர்த்தெடுத்திருக்காரு. இப்போ எப்படின்னா, நீங்களே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதியை இந்த இடத்துல அரசியல் போட்டோம்னா இந்த தலைவருக்கு இந்த ஜாதியை நம்ம சீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சமுதாயமே வளர்ச்சி அடைஞ்சதா, அதுதான் சோசியல் இன்ஜினியர்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து நம்ம மற்ற எல்லா இடங்கள்லையும் நடக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, தமிழகத்தில் அரசியல் சிறப்பாக பேசுறது யாருன்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து கலைத்தளத்தில் முன்னேறி இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து ஒட்டுமொத்த மக்களினுடைய வளர்ச்சியை தான், முன்னேற்றத்தை தான் அவர் வந்து அரசியல் வெற்றியாக அவர் காட்டுறாரு. ஓகே, அப்படி காட்டுவதின் மூலமாக அவங்களுக்கு வந்து இவ்வளோ 10 லட்சம் பேர் வந்து ஒன்று கூடியிருக்காங்க. இப்போ இந்த ஒன்று கூடி இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, மற்ற இடங்களில் உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் இருப்பாங்களா, அப்போல்லாம் அவங்க வந்து என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, அவங்க ஒட்டுமொத்தமாக மக்களினுடைய வளர்ச்சியை பற்றி பேசினா தான் இது வளர்ச்சிக்கு போகும். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்கிருவோம். இந்த சமீபத்தில் நடந்த ஒரு இதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸுக்கும் குருவுக்கும் பிரச்சனைன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அன்புமணிக்கும் குருவுக்கும் பிரச்சனையா? அன்புமணி ராமதாஸுக்கும் குருவுக்கும் பிரச்சனை இருக்குங்க ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. குருவே உயிரோடு இல்லையே, பழைய முன்னாடி இருந்த பிரச்சனைகளை வந்து சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கே வந்து அந்த போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த புள்ளிகளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, திரும்ப வந்து ஒரு வெற்றியை காட்டிட்டார். எப்படி வெற்றினா, அவர் எப்போவுமே வந்து ஜனநாயகபூர்வமான வார்த்தைகளை பேசுறது, லிபரல் டெமோக்ரஸியை பேசுறது, சமத்துவத்தை பற்றி பேசுறது. அவர் தான் நேற்று சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் கூட்டத்தில் வந்து என்ன பேசுறது இல்லைன்னா ஆண்ட பரம்பரை இதெல்லாம் நாங்கள் பேசுறது இல்லை. நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அறிவில் நாங்கள் உயர்ந்தவங்களாக இருக்கணும், எல்லாரும் வந்து படித்தவங்களாக இருக்கணும். நாங்கள் இப்படித்தான் அவர் கோட்டு சூட்டு போடுறதே வந்து எதனா வடிவமைக்கிறாரு அப்படின்னா, மக்கள் வந்து கல்வியாளர்களாக உருவணும், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, மற்ற அரசியல் கட்சிகளும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வளர்ச்சியை நோக்கி நம்ம பேசணும். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ மறுபடியும் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நம் மாணவர்கள்லாம் நிறைய படிக்கணும், நான் வந்து அந்த மாதிரி மூவாக முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேச வந்துட்டார். இப்போதைக்கு என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு சக்ஸஸிவான பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த சக்ஸஸிவான பொலிட்டிக்கல் பார்ட்டி எதை மக்களுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த அரசியல் தளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆண்ட பரம்பரை, ஜாதிய இதெல்லாம் பேசாதீங்க, சமத்துவத்தை பேசுங்க, எல்லாரும் முன்னேறணும்னு பேசுங்க, சம வாய்ப்புகளை பற்றி பேசுங்க. அப்படி பேசினா தான் சக்ஸஸிவாக இருக்க முடியுங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ரிமார்க்கபிள் இடத்துல இருக்காங்க, ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அப்போ மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் இதே மாதிரி வார்த்தைகளை தான் இனிமேல் பேசணும், சமத்துவத்தை ஏன்னா இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசணும்னா மறுபடியும் ஒரு அரசியல் தளத்தில் அலையன்ஸ் உருவாக்க முடியாது, ஒரு கூட்டணி அமைப்பு உருவாக்க முடியாது, மக்களுக்கு இடையில ஒற்றுமையை உருவாக்க முடியாது. அப்படி வரலைன்னா நம்மளுக்கு வந்து பவரே நம்ம வராது. அரசியலில் நீங்கள் சம வாய்ப்பையும் இதையும் பற்றி பேசினா மட்டும்தான் இனிமேல் வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சார். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, புரியுது. இப்போ நான் ரொம்ப நுவான்ஸ்டாக அந்த விஷயத்தை கவனிக்கிறேன். பிஎம்கே கம்பேர் பண்ணதுனால நான் கேட்குறேன். பிஎம்கே விசிகே நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னதால, பிஎம்கே வந்து அண்மையில் வந்து சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்துகிறாங்க. இங்கே திருமாவளவன் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடத்துகிறார். பிஎம்கே வந்து அவங்க ஒரு விஷயத்தை அக்யூஸ் பண்ணுறாங்க, என்னன்னா எங்களுக்கு வந்து இத்தனை % ரிசர்வேஷன் வேணும், அது இருந்தால் எங்கள் சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு. அதுவும் சமூகத்தோட வளர்ச்சி பேசுகிறாங்க. எங்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து குறிப்பிட்றாங்க. தான் சார்ந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி, திருமாவளவன் அவர்கள் தான் சார்ந்த சமூகத்தை வந்து நம்ம வளர்ச்சி நோக்கி நகரணுங்கிறத குறிப்பிட்றாரு. ஆனால் வந்து அவர் பேசின விஷயத்தில், அதாவது அன்புமணியோ ராமதாஸ் அவங்க பேசின அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அவங்க பேசுகிறத நம்ம ஓவரால் அப்படி புரிஞ்சுக்கலாம். அது வந்து இப்போ எலெக்ஷன் வரப்போது, எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் தங்களுடைய வெயிட் என்னன்றதை காட்ட வேண்டியதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து இவர் இது முழுக்க அந்த மாதிரியான நோக்கத்தில் செய்யலை. இவர் வந்து மொத்தமாக வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அது அப்படியே முழுசாக கொண்டு போக நினைக்கிறார். இப்போ நீங்கள் ஆனால் இல்லை, இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இப்போ எப்போவுமே தன்னுடைய சமூகத்தை, தங்களுடைய வாக்கு வங்கியை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒருத்தர் பொது எதிராக நிறுவ வேண்டிய தேவை இருக்கும். எல்லா தலைவர்களுக்கும் பொது எதிராக நிறுவும் போது அவனை காமிச்சு தான் வந்து அந்த மக்களை வந்து தங்களுக்கு அணித்தரலை செய்யணும் அப்படிங்கிற விஷயம். இதை பாமக எப்படி செய்கிறாங்க, ஒரு விசிக அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க. இப்போ பாமகவை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணுறாங்க,
10.5% அது வந்து இடஒதுக்கீடு, அதையும் பேசுகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஆண்ட பரம்பரை, ஜாதிய பெருமையை பேசுகிறாங்க. அப்படி பேசுவதனால் மற்ற ஜாதிக்காரங்க மற்ற அதில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களால அவங்க கூட எங்கேஜ் ஆக முடிய மாட்டேங்குது, பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது. அப்படி அவங்க தனித்து விடப்படுறாங்க. தனித்து விடப்படுவதனால அவங்க அரசியலில் அவங்களால வந்து ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வர முடியல, மக்களுக்கும் கொண்டு வர முடியலன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து தீவிரமாக வந்து விமர்சனம் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆனால் திருமா வந்து பேசுறது வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், எல்லாரையும் ஒன்று சேர்ப்போம், நாட்டில் அமைதியை உருவாக்குவோம், சமத்துவத்தை உருவாக்குவோம், வாய்ப்புகளை உருவாக்குவோம். அப்போ அவர் வந்து எதிரியாக நிப்பாட்டுறது என்னன்னா, சமத்துவத்துக்கு எதிரான ஆட்களை வந்து எதிரியாக நிப்பாட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தான் எதிரியாக நிப்பாட்டணும்னு இல்லை, அதுதான் சனாதன எதிர்ப்புன்னு பற்றி பேசுகிறாரு. சனாதன எதிர்ப்புங்கிறது ஜாதிய படிநிலை சம்பந்தமான சமூக அமைப்பை பற்றி பேசுகிறாரு, அதை தனக்கு எதிராக நிப்பாட்டுறாரு. நீங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, சக்ஸஸிவ் யாருக்கு இப்போ வந்திருக்குது? இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பேசி, எல்லாத்தையும் சமத்துவம் பேசி, ஆண் பெண் சமத்துவத்தை பேசி தமிழக அரசியலில் ஒரு மையப்புள்ளியாக மாறி இருக்காங்க. தேசிய அரசியல்லையுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இந்தியா கூட்டணி ஏதாவது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முக்கியமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கும், இதை எப்படி கூர்மை பண்ணணும், இதை எப்படி வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற இடத்துல வாய்ஸ் கொடுக்குற இடத்துலையும் அவங்க உருவாயிருக்காங்க. இல்லைங்க, எனக்கு டவுட் ஒன்று சகோ, என்னென்னா இப்போ ஒருத்தர் சக்ஸஸிவ் பாலிடிக்ஸாக தன்னோட பாலிடிக்ஸை கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க எந்த அணியில் வகிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஜெயிக்கிற அணியில் வகிக்கிறாங்களா அல்லது தோக்கக்கூடிய அணியில் வகிக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியமான, அதுதான் அதை டிசைட் பண்ணுது. அந்த மாதிரியான இடத்துல பார்க்கும்போது, எண்ட் ஆஃப் த ரிசல்ட்னு பார்க்கும்போது, வெற்றி தோல்வி இப்போ தமிழ்நாட்டை எடுக்கும்போது திமுக ஒரு பிரதான கட்சி, அதிமுக பிரதான கட்சி, ரெண்டு கட்சியிலும் மாறி மாறி சில கூட்டணி வச்சு பயணிப்பாங்க. அப்போ அதோடு போகும்போது அவங்களோட வெற்றி தோல்வி அப்படிங்கிறதான் அதை நம்ம பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் அவங்க பேசக்கூடிய ஐடியாலஜிக்கு, அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்குது, அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்களுக்கான எல்லா விதமும் கிடைக்குது அப்படின்னு நம்ம அதை பார்த்துட முடியுமா? இப்போ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, திருமா அவர்கள் வந்து வெற்றியை வந்து ஒரு வேற வடிவில் அவர் வந்து உருவகப்படுத்துகிறாரு. எப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் அவங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து ஒரு எங்கள் கட்சிக்காரர்கள் வந்து இப்போ தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள்காரங்க, அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தலை நிமிர வைக்குது அப்படின்னா, நாங்கள் ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இங்கே மையப்புள்ளியாக மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது எங்களுக்கு உருவாகி இருக்குது. கலையில் வந்து நாங்கள் முக்கியத்துவம் பெறுறோம், மற்ற கல்விகள் இதுலேயும் நாங்கள் முக்கியத்துவம் பெறுறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ திரும்ப அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த அந்த மக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர்கள் அவங்க மற்ற மக்கள்கிட்ட எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இதை வச்சு தான் அவங்க வந்து வளர்ச்சியை வந்து அசஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து பாரதிய ஜனதா அணியில் இருந்தாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மற்ற மக்களுடைய இணைந்து செயல்பட முடியாது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜாதியை பற்றி, ஜாதி அரசியலை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மற்றவங்க எங்கேஜ் ஆக மாட்டாங்க. அப்படி எங்கேஜ் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா அது என்ன நடக்கும்னா, அவங்க வந்து தனி ஃபோர்ஸாக இருப்பாங்க. தனி ஃபோர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பல்வேறு குரூப்பில் இருந்து ஒற்றுமை கிடைச்சா தான், மெஜாரிட்டி கிடைச்சா தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அரசியலில் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து நீண்ட கால திட்டத்தோடு இயங்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஷார்ட் டர்ம் கோலே வந்து கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நாங்கள் இதை பண்ணிடுறோம், நாங்கள் 2 சீட்டு பிடிச்சிடறோம், 4 சீட்டு பிடிச்சிடறோம். இது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை விதிக்கிறாங்க. இப்போ 35 வருஷத்தில் நீங்கள் திருமாவுடைய பழைய ஒரு வீடியோலாம் இருக்குது, அதில் வந்து என்ன ட்ரைசைக்கிள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காரு. இதே திருமா இப்போ வந்து எப்படின்னா, லட்சக்கணக்கான மக்கள் அவர் கூப்பிட்டா அவர் வராங்க. அப்போ இந்த மாற்றம் வந்து இது நடந்திருக்குது. அதே இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணுறாங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதிய கட்சி, இந்த கட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கவும் முடியாது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு வளர்ச்சியை நோக்கி இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது நான் இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது மற்ற இருக்கக்கூடிய கட்சிகளோட நீங்கள் திருமாவளவனை ஒப்பிடாதீங்க. அவர் திங்கிங் வேறு, அவர் வேறு இதை நோக்கி பயணிக்கிறார். இவங்க வந்து எல்லாமே எலக்ட்ரல் கணக்கை போட்டு பயணிக்கிறாங்க. அவங்களோட நீங்கள் ஒப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்க திருமாவும் விடுதலை சிறுத்தைகளும் இயங்கும் முறை வந்து முற்றிலுமாக தமிழக அரசியலில் வேறையாக தான் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இன்னொரு விஷயம் தான் கேட்டேன். இப்போ அடிப்படையில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக வந்து திருமாவளவன் இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய தலைவராக வந்து கிருஷ்ணசாமி இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் கேட்ட இந்த 2 கேள்வியும் இப்போ வந்து நீங்கள் குறிப்பிடும் போது, திருமாவளவன் அவர்கள் வந்து இந்திய அளவிலே பாஜகவால் விலை போன பல தலைவர்கள் இருக்காங்க. பஸ்வான் இருக்கார், ஒரு ஜிதன் ராமஜி, பல 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 தலைவர்கள் இருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்கன்னு வைங்களேன். அதில் வந்து எஞ்சி நிற்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் தான் நிற்கிறார் அப்படின்னு, திரும்ப தான் நிற்கிறாரு, எல்லா அளவிலும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவர் அதை நோக்கி எப்படி போகாமல் இருக்கிறாரு, அவர் அதை நோக்கி எப்படி போகாமல் இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி எப்படி போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இது எதனால் எதுன்னு கேட்குறேன்னா,
தனிப்பட்ட தலைவர்கள் மட்டும் போகிறாங்களா, அவங்களோட சேர்ந்து அந்த சமூகமும் சேர்ந்து ட்ராவல் ஆகுதா, அல்லது தலைவர் மட்டும் தான் போகிற சமூகம் அவருக்கு எதிராக நிற்குதா? இது எப்படி இந்த விஷயம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து ஏன் போகிறாங்க ஏன் போகலை அப்படிங்கிறத வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு விமர்சனம் அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த இடங்களில் உள்ள சமூக சூழ்நிலைகள் வந்து நிர்ணயிக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று மட்டும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி சொல்ல விரும்பலை. எப்படின்னா, ஒருத்தர் வந்து வசதி வாய்ப்புகளுக்கு ஆசைப்படுகிறார், ஒருத்தர் வசதி வாய்ப்புகளுக்கு ஆசைப்படலை. இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய ஆர்குமெண்ட் டெஃபினிஷனாக கொடுக்க விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எது நீண்ட காலத்துக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தமிழக அரசியல் உள்ளவங்க டீப்பாக பாருங்கள். திரும்ப மாதிரி அரசியல் நடத்துறது தான் எதிர்காலத்துக்கு இனிமேல் நல்லது. இந்த அரசியல் தான் இப்போ காங்கிரஸ் மேலே பல்வேறு ஆன்டி இன்கம்பன்சி, ஊழல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பாஜக வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு. ஆனால் பாஜகவால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அந்த டே பை டே அது வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ திரும்ப மாதிரி ஒரு அரசியல் தான் நம்ம எதிர்காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பளிக்கும். எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே நான் சொல்ல வர்றது என்னென்னா, அவங்க தான் ட்ரெண்ட் செட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணுறாங்க. ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஜாதியில் ஒரு ஆளுக்கு மட்டும் எம்பி பதவி எம்எல்ஏ கொடுத்துட்டு அந்த ஜாதியே வளர்ந்துட்டுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒட்டுமொத்த மக்களை பற்றியும் பேசுங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க வந்து கோட்டு போட்டு வராங்க, இவ்வளோ 10,000 பேர் வராங்கன்னா அவங்க ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் எப்படி அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்துக்கு மேலே இப்படிலாம் போயிடுவாங்கன்னு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இதே மாதிரி ஸ்டேஜில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க தான் குவாண்டம் மெக்கானிசத்தை பற்றி பேசுகிறாங்க, எங்கிட்ட வந்து நீங்கள் குவாண்டம் மெக்கானிசம் பேசி பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து சொல்லிட்டாங்க, எங்கிட்ட வந்து அரசியலில் வந்து பேசி பாருங்கள், அறிவு சம்மந்தமாக எங்கிட்ட பேசி பாருங்கள், நாங்கள் தான் இருப்போம். ஏன்னா எங்கள் மக்களை நாங்கள் அப்படி தான் வலிமை எடுத்துகிட்டு போகிறோன்னு. அப்போது எதிர்காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் மக்களை வந்து ஸ்பேஸ் சயின்ஸில் அதிகமாக கொண்டு வரும், ஆராய்ச்சியாளர்களாக பெரிய உருவாக்க போகிறோம். இனிமேல் தான் அவங்க அப்படி தான் கிளைம் பண்ண போகிறாங்க. இதுதான் வளர்ச்சி. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைனா போன்ற நாடுகள், மிக வளர்ந்த நாடுகளை போல எங்கள் மக்கள், இந்த மக்களையும் வந்து வளர்ச்சி எடுக்கணும், இந்த வன்முறை இதெல்லாம் நீங்கள் விட்டு ஒழிங்க, எல்லாருக்கும் சம வாய்ப்புகளை கொடுங்க, ஆண் பெண் சம வாய்ப்பை கொடுங்க, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்படி பயணிக்க போகிறோன்னு அவங்க வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, அழைப்பு கொடுக்க போகிறாங்க. இதான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி படிப்படியாக வளர்ந்து படிப்படியாக இலக்கை நோக்கி வேறு தளத்தில் போய்கிட்டு இருக்காங்க. மற்ற அரசியல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதியவோ ஒரு மதமாகவோ உள்ள அரசியல் அது என்னென்னா ஒரு தேக்க நிலைக்கு நின்றுக்கிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குவாண்டம் மெக்கானிசத்தை பற்றி பேச போகிறாங்க. எங்கள் விடுதலை சிறுத்தைகள்காரங்க தான் குவாண்டம் மெக்கானிசத்தில் முன்னணியில் நிற்க போகிறாங்க, ஸ்பேஸ் சயின்ஸில் முன்னணி நிற்க போகிறாங்கன்னு இவங்க சொல்லிடுவாங்கன்னு நான் வந்து இவங்களை என்னால் எதிர்பார்க்க முடிஞ்சுது. வேறு எந்த அரசியல் கட்சியை நம்ம வந்து இப்போ எதிர்பார்க்க முடியும்? பாஜக வந்து ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு அப்புறம் வந்து அறிவியலை வந்து மக்களை போட்டு வளர்த்து எடுக்க போதுன்னு என்னால் நம்ப முடியுமா? ஏன் நம்ப முடியாது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ கன்சர்வேட்டிவாக பாடத்திட்டங்கள் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியும். அடுத்து வெவ்வேறு கட்சிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். புதிய தமிழகம் அவங்க இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இன்னும் அடுத்து சொல்ல போகிறது இல்லை. எப்படின்னா, எங்கள் மக்கள் தான் மருத்துவ உலகத்தில் மிகப்பெரியவங்களாக வரப்போகிறாங்க, எங்கள் மக்கள் தான் வானவியல் சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் முக்கியமாக நிற்க போகிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு என்னால் நம்ப முடியல. ஆனால் என்னால் விடுதலை சிறுத்தைகள் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு அப்படி செல்லுவாங்கன்னு என்னால் நம்ப முடியுது. விடுதலை சிறுத்தைகள் மக்களை ஒருமுகப்படுத்தி வன்முறையிலிருந்து எடுத்து வன்முறை பக்கம் மக்களை இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி வறுமையை எப்படி ஒழிக்கணும் இப்படிலாம் அவங்க பேசிடுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. உண்மையிலே நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வேற இந்தியா ஃபுல்லாக எல்லா கட்சிகளையும் எடுத்துக்கோங்க, ஆர்ஜேடியால் இப்படி பேச முடியுதா? மம்தா பானர்ஜி இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து பேப்பர்லலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்க எந்த மாதிரி வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எப்படி முன்னெடுக்கிறாங்க, இந்துத்துவ அரசியல் எடுக்கிறாங்கன்னு நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டீங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் என்னைக்காவது சொல்ல முடியுமா அவர் வந்து இந்துத்துவ அரசியலை தான் இதுக்கப்புறம் எடுக்க போகிறாரு அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. திரும்ப இந்த மாதிரி வந்து ஒரு வன்முறை அரசியலை கையில் எடுக்க போகிறாருன்னு உங்களால் சொல்லவே முடியாது. அப்போ இந்த மாற்றம், இந்த தனித்தன்மை இது வந்துருச்சு இல்லை, இதுதான் இனிமே ட்ரெண்ட் செட்டிங்கி. இதைத்தான் இனிமே ஒட்டுமொத்த இந்திய அரசியலும் கவனிச்சாதான் நீங்கள் பாரதிய ஜனதா போன்ற கம்யூனல் ஃபோர்ஸை எதிர்த்து நிற்க முடியும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறது வந்து திரும்ப தான் கொடுக்குறாரு, விடுதலை சிறுத்தைகள் தான் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது தனித்துவமிக்கமான கட்சி, அவங்களுடைய வழிமுறைகளுமே வந்து தனித்துவமாக போயிருச்சு. நான் அப்போ அவங்கள வந்து எதிர்பார்க்குறேன் என்னென்னா, இப்படித்தான் அவங்க வரப்போகிறாங்க. கான்ஸ்டியூஷன் அவங்க வந்து சொல்லும் போதே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
கான்ஸ்டியூஷனுக்கு மாலை போடுவாங்க, கான்ஸ்டியூஷனை தொட்டு கும்பிடுவாங்க, அம்பேத்கருக்கு செலவு வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை பற்றி பேசுகிறோம், நம்ம இதை பற்றி தான் முக்கியமாக நகர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த புள்ளியிலேருந்து அவங்க மாற போகிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வந்து அப்படி வரல. ஏன்னா அவங்க கடந்த கால வரலாற்றையும் நான் இப்போ பார்க்குறேன், அவங்க எப்படி வளர்ந்து வராங்கன்னு பார்க்குறேன், அடுத்த புள்ளி அவங்களுக்கு இதாக தான் போகுன்னு பார்க்குறேன். நான் இந்த அடிப்படையில் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரிக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறாங்க. அவங்க தான் இந்த தேசிய அரசியலை கூர்மைப்படுத்த போகிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு சர்வதேச அங்கீகாரத்துக்கும் உள்ள பெறுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஓகே, இல்லையா உங்கள் நம்பிக்கை அப்படிங்கிறது பொய்த்து போகக்கூடாது. அதுதான் வந்து இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்குறோம். அதை நோக்கி இந்த அரசியல் நகரதாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.